பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். எரேமியா 39:18 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். விடுதலை யாருக்கு தேவை? யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, யார் கைதாக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் சிறை இருப்பிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை தேவை. தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். பிரியமானவர்களே, நீங்கள் யோசேப்பை போல பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சியினால் சிக்கி சிறையிருப்பிலே இருக்கிறீர்களா? அல்லது எசேக்கியா ராஜாவை போல மற்றும் பெதஸ்தா குலத்தருகே 38 வருடமாக வியாதியாக இருந்த அந்த நபரை போல வியாதி என்கிற பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு சிறையிருப்பிலே இருக்கிறீர்களா? அல்லது எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருந்து சிறையிருப்பிலே இருந்த அனுபவத்தை போல பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா விதமான சிறையிருப்பிலும் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். சரி, கர்த்தர் யாரை விடுவிப்பார்? சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எனவே உங்களுடைய ஆபத்து காலத்திலே, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் அவர்களை நீர் நிச்சயமாய் விடுவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.